நண்பர்கள், பிரியமான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றி பெறுவது எப்படி? 100க்கு 100 வெற்றி பெறுவது எப்படி? நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. கடவுளுக்கு, அதாவது படைப்பின் மூலம் கடவுளுக்கு 100க்கு 100 முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லிட்டேன். ஆனால் அது எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சுதுன்னு தெரியலை. அவருக்கு 100க்கு 100 முக்கியத்துவம் கொடுக்கறது தான் நான் பணிவு அல்லது அடக்கம் அப்படின்னு சொல்கிறேன். இதை திருவள்ளுவர் அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். திரும்பவும் சொல்கிறேன், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். திருவள்ளுவர் சொன்னது நிறைய பேர்த்துக்கு புரியாது. அதாவது அவர் இந்த அடக்கமுடைமை எந்த அதிகாரத்தில் வருதுன்னா, அடக்கமுடைமைங்கிற அதிகாரத்தில் வருது. அதாவது ஃபஸ்ட்டு குறள் இதுதான். அடக்கமுடைமை அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு குறள் இதுதான். அதாவது கடவுளுக்கு 100க்கு 100 முக்கியத்துவம் கொடுத்து நினைக்கணும். நான் எனது அப்படிங்கிறத நம்ம மறக்கணும். அப்புறம் பொறுமையாக நிலச்சிருக்கணும், சும்மா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஃபுல் பவர் சார்ஜ் ஆகிடும். எப்போ அவருக்கு 100க்கு 100 முக்கியத்துவம் கொடுத்து அவரை நினச்சி அப்படியே பொறுமையாக நிலச்சிருந்து சும்மா இருக்கிறோமோ, அப்போ நமக்கு பவர் கிடுகிடுன்னு பவர் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ செல்ஃபோனில் சார்ஜ் போட்டால் இப்படி சார்ஜ் ஏறுதில்ல, அது மாதிரி நமக்கு ஃபுல் பவர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா, நாள் முழுவதும் ஒவ்வொரு வினாடியும் நாள் முழுவதும் அப்படியே சுகமாக இருக்கும். அதாவது சுகம் இன்பம் ரெண்டும் ஒன்று தான். நாள் முழுவதும் அப்படியே சுகமாக இருக்கும். நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, சுகம் சந்தோஷம் வெளியில் இல்லவே இல்லை. அமைதி, நிம்மதி, சுகம், இன்பம், சந்தோஷம், பவர், பாதுகாப்பு எல்லாமே நமக்குள்ளேயே இருக்குது. அதனால் நண்பர்களே, 100க்கு 100 உண்மை எது அப்படின்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை உறுதியாக நடைமுறைப்படுத்தும் போது நீங்கள் 100க்கு 100 வெற்றி அடைவீங்க. நீங்கள் 100க்கு 100 வெற்றி அடைவீங்க. 100க்கு 100 வெற்றி அடைஞ்சிட்டிங்க, எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க? திருப்தியாக சந்தோஷமாக சும்மா இருக்க போகிறீங்க. எல்லாமே இருந்தால் சும்மா தானே இருக்கணும். நண்பர்களே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய வேலையை சந்தோஷமாக ஜாலியாக நான் பாட்டுக்கு செஞ்சிட்டு இருந்தேன். திருப்தியாக சந்தோஷமாக அப்படியே ரொம்ப அது 100க்கு 100 சந்தோஷமாக இருந்தாவே, 100க்கு 100 திருப்தியாக இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த இறை உணர்வு, அதாவது அவர் ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், ஆட்டோமேட்டிக்காக நன்றி சொல்லுவோம். அவரை மறக்க முடியாது. ஏன்னா அந்த 100க்கு 100 சந்தோஷம் திருப்தி அப்படிங்கும்போது கடவுள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே கூடவே இருப்பார். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நன்றி சொல்லுவோம், அவரை ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா?
அப்போது நான் வந்து நினச்சி பார்க்குறேன், நம்ம எப்படி இருக்கிறோம்? சரியா? நம்ம எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமாக இருக்கிறோம், திருப்தியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அப்போ நம்ம திருப்தியாக இருக்கிறோம், நமக்கு எதுவுமே தேவையில்லை. கடவுள் நம்ம கூடவே இருக்கிறாரு. அதாவது நம்மளே அதுவாக இருக்கிறோம். சிவனோடு இருக்கிறோம், நம்மளே சிவமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். நம்ம திருப்தியாக இருக்கிறோம், நமக்கு எதுவுமே தேவையில்லை, நம்ம வந்து நிம்மதியாக அமைதியாக இருக்கிறோம், மனசு அமைதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. அதனால் நமக்கு நிம்மதிங்கிறதே நமக்கு தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? மன அமைதிங்கிறது நமக்கு தேவையே இல்லை. நம்ம வந்து சுகமாக இன்பமாக சந்தோஷமாக இருக்கிறோம். அதனால் நமக்கு வந்து அந்த சுகமே தேவையில்லை, இன்பமே தேவையில்லை. சந்தோஷம் வந்து வெளியிலிருந்தோ அந்த சந்தோஷம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து ரொம்ப அவர் சிவனே கடவுளே நம்ம கூட இருக்கிறதுனால, அவரோட இணைஞ்சி ஒன்றா இருக்கிறதுனால நமக்கு வந்து கடவுளே தேவையில்லை. அதுக்கு மேலே நமக்கு பவர் தேவையில்லை, பாதுகாப்பு தேவையில்லை. வெளியிலேருந்து எந்த ஒரு பாதுகாப்பும் நமக்கு தேவையில்லை. ஆக மொத்தம் நமக்கு பாதுகாப்பு தேவையில்லை, கடவுள் தேவையில்லை. நமக்கு வந்து ஃபுல் பவர் இருக்குது, அதாவது போதுமான பவர் இருக்குது, நம்மளால் எல்லாமே முடியும். நமக்கு போதுமான பவர் இருக்குது, அதனால் நமக்கு பவர் தேவையில்லை அப்படின்னு நினச்சி பார்க்குறேன். இதுதான் வந்து மிக உயர்ந்த நிலை, மிக உயர்ந்த நிலை, மிக உயர்ந்த அதிக லாபம். இதுக்கு மேலே லாபமே இல்லை, மிக அதிக லாபம். இப்படி நான் நினச்சி பார்த்ததுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதிசயம் நடந்தது. நண்பர்களே, நீங்களும் இது மாதிரி பயிற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த அதிசயம் அற்புதம் நடக்கும். ஒவ்வொரு வினாடியும் மிராக்கிள்ஸ் நடக்கும். நண்பர்களே, இது ஒரே நாளில் வராது, ஒரே நாளில் வரக்கூடிய விஷயம் அல்ல. தொடர் முயற்சியால் ஏற்படுது. இப்போ நான் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க. இப்போது 100க்கு 100 திருப்தியாக இருக்கிறோமா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். அது ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். திருப்தியாக இருக்கிறதுக்கு, 100க்கு 100 திருப்தியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உடனே வராது. அப்படிங்கும்போது அப்போ தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். அதே மாதிரி டென்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா கோபப்படக்கூடாது. கோபம் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 நாளைக்கு அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு, அந்த ஒரு நோக்கம் குறிக்கோளை எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணணும். அப்போ தான் அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். நண்பர்களே, இந்த வீடியோவின் ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், ஒவ்வொன்றையும் கரெக்டாக சரியாக செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ சரியாக செய்கிறதுனா என்ன? யாரால் சரியாக ஒரு வேலையை செய்ய முடியும்? அதாவது நான் வந்து 100க்கு 100 சரியாக செய்யணும், ஒரு வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு உறுதி, மனசில் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டால் தான் அதை செய்ய முடியும். இந்த மாதிரியான உறுதி, சரியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு உறுதி மனசில் இருந்தால் தான் அவங்க 100க்கு 100 கரெக்டாக ஒவ்வொரு வேலையும் செய்வாங்க. அப்படி செய்யும்போது தான் 100க்கு 100 வெற்றி அடைவார்கள். அதே மாதிரி நண்பர்களே, இதில் வந்து தீவிர முயற்சி இருக்கிறவங்க தான் வெற்றி அடைவாங்க. ஏனாதானன்னு இருக்கவங்க நிச்சயமாக இதில் வெற்றி அடைய முடியாது. தீவிர முயற்சி அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, தொடர் முயற்சி இருக்கணும். இப்போ காலை ஒரு சில சமயத்தில் முயற்சி பண்ணுவாங்க, ஒரு சில சமயத்தில் முயற்சி பண்ண மாட்டாங்க. அப்படின்னா காலை எழுந்த உடனே முயற்சி பண்ணுவாங்க, அப்புறம் மாலை வரைக்கும் இல்லை மதியம் வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க, சிந்தனை பண்ணுவாங்க, விழிப்புணர்வு எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு மாலை நேரத்துக்கு அப்புறம் இரவு வருதுன்னு வச்சுங்களேன், மாலை நேரத்துக்கு அப்புறம் அப்படியே மனமோன போகல விட்டுருவாங்க. அப்படி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி அடைய முடியாது. உதாரணத்துக்கு, உங்களுடைய வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாலை 6 மணிக்கு மேலே இரவு நேரத்தில் பலவிதமான வீடியோக்களை பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, பலவிதமான குழப்பங்களுக்கு ஆளாயிட்டு அதுக்கப்புறம் இரவு தூங்குறதுக்கு தூங்குறீங்க 9 மணிக்கோ 10 மணிக்கோ நீங்கள் தூங்குறதா வச்சுக்குவோம். ஏதோ ஒரு கவலையை நினச்சிட்டு, ஏதோ ஒரு பிரச்சனையை நினச்சிட்டு தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால்
அந்த வெற்றி அடைய முடியாது. அந்த 100க்கு 100 வெற்றிலாம் அடைய முடியாது. சரிங்களா? அதனால தான் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யுங்க. சந்தோஷமா தூங்குங்க அப்படின்ட்டு. ஆனா, அத நெறைய பேர்த்துக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் நெனைக்கிறேன். எல்லா எல்லா விஷயங்களுமே நான் பேசுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சுருக்கமா தான் சொல்றேன். ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ப மக்கள் YouTubeல பாருங்க, வீடியோ போடுறாங்க. வளவளன்னு ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் பேசுறாங்க. அது வந்து பாருங்க, 25,00,000 பேர் பார்க்குறாங்க. எவ்வளோ பேரு? அந்த 1 மணி நேரம் பேசியிருக்காங்க. அத வந்து 25,00,000 பேர் பார்த்துருக்காங்க. அதுக்கு லைக் எவ்வளோங்க லைக்கு? 12,000 லைக். 12,000 லைக். 12,000 லைக் போட்டிருக்காங்க. நானும் அந்த வீடியோ பார்த்தேங்க. 1 மணி நேரம் பொறுமையா பார்த்தேன். அப்படிங்கும்போது வளவளன்னு பேசுறாரு. ஆனாலும் பாருங்க, ஒரே ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, கரெக்ட்டா செய்யணும். இந்த 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 செயல இந்த செயலை கரெக்ட்டா செய்யணும். அப்படி இல்லாம சந்தேகப்படுறது, நெகட்டிவா போனீங்கன்னா, அதாவது கவலைப்படுறது, ஒரு முடிவெடுக்க முடியாம செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பம், சந்தேகம், அது நம்பிக்கை குறைவு. அது 100க்கு 100 நம்பிக்கை வேணும்னு சொல்லியிருக்கேன். 100க்கு 100 நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 100க்கு 100 திருப்தின்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து நம்பிக்கை குறைவு தான் சந்தேகம். சந்தேகம் வரும்போது என்ன ஆகுது? அது நடக்காது. அதுதான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா நடக்காதுன்னு சொல்கிறார். அதை தான் நானும் சொல்கிறேன். 100க்கு 100 பாயிண்ட் வா. 100க்கு 100 கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவ. ஆனால் அந்த 100க்கு 100 பாயிண்ட் போகலைன்னா குழப்பிக்கிட்டே இருப்ப. அது முயற்சி வேஸ்ட்டு. அது ஏன்னா நடக்காது இல்லை. அதனால தான் நிறைய பேர் இதுக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் இது அப்படி தான் அப்படி பார்த்தா ஈஸியாக எல்லோரும் போயிடுவாங்களே. எல்லாருமே வெற்றி அடைஞ்சிருவாங்க கிடுகிடுன்னு. அப்படி கிடையாது. 100க்கு 100 சந்தோஷம், 100க்கு 100 திருப்தி, 100க்கு 100 விழிப்புணர்வு கொண்டு வரணும். விழிப்புணர்வுனா வேற ஒன்றும் இல்லை. விழிப்புணர்வுனா கடவுளை மறக்காமல் இருக்கிறது. நம்ம கூட தான் இருக்கிறார், நமக்குள்ளே மறைஞ்சிருக்கார், நம்ம பக்கத்துலேயே இருக்கார், நமக்குள்ளே மறைஞ்சிருக்கிறாரு, தலை உச்சியில் இருக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறார். அது மறக்கக்கூடாது. நமக்குள்ளே மறைஞ்சிருக்கார், அவ்வளோதான். அப்போ நம்ம அவரை வந்து ஃபீல் பண்ணணும், உணரணும். 100க்கு 100 நல்லா ஃபீல் பண்ணணும், உணரணும். அப்படிங்கும்போது நம்ம அப்போ தான் நம்மளால் மறக்காமல் இருக்க முடியும். அவர் நம்ம கூடவே இருக்கிறாருங்க அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து விழிப்புணர்வு. அவரை மறக்காமல் இருக்கிறோம். அதுதான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வை 100க்கு 100 கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி 100க்கு 100 நிம்மதி, 100க்கு 100 அமைதியை கொண்டு வர்றோம். அப்போ டென்ஷன் ஆகக்கூடாது. கோபமே வரக்கூடாது. அதே மாதிரி நண்பர்களே, 100க்கு 100 தைரியம். சரிங்களா? 100க்கு 100 தைரியம் வேணும். கொஞ்சம் பயம் வந்தாலும் போச்சு. அப்போ அது நெகட்டிவ் ஆயிரும். அப்போது நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். அதாவது சந்தோஷமாக எல்லா வேலையும் செய்யுங்க. கரெக்டாக எல்லா வேலையும் செய்யுங்க. தைரியத்தோட துணிவோட தைரியத்தோட எல்லா வேலையும் செய்யுங்க. அவரை மறக்காமல் அவர் கூடவே இருக்காருன்னு நினச்சிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க. தைரியமாக தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து உங்கள் வேலையை செய்யுங்க. தொடர்ந்து அந்த முயற்சியெல்லாம் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் தூங்கும்போது சந்தோஷமாக நிம்மதியாக தூங்குங்க. சந்தோஷமாக தூங்குங்க. அப்படி தான் நான் சொல்கிறேன். சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ நம்ம விரிவாக பேசுகிறேன் அதை பற்றி. நண்பர்களே, இப்போ நமக்குள்ளேயே மறைஞ்சிருக்கிறாருங்கிறத சிவன், கடவுள் வந்து இறைவன், கடவுள் வந்து நமக்குள்ளேயே மறைஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது நமக்கு பயம் ஏற்படுமா? அப்போ முழுமையாக 100க்கு 100 ஃபீல் பண்ணுறோம். சிவனை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்போ வந்து என்னாகும்? 100க்கு 100 பயமே இருக்காது. 100க்கு 100 தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? 100க்கு 100 தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லாம் வந்துடும். 100க்கு 100 எல்லாம் வந்துடும். 100க்கு 100 பவர், 100க்கு 100 சந்தோஷம், 100க்கு 100 திருப்தி, 100க்கு 100 தைரியம் வந்துடும். அதேமாதிரி 100க்கு 100 பாதுகாப்பு, 100க்கு 100 நிம்மதி எல்லாமே வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க, திருப்தியாக இருங்க, அவரை வந்து மறக்காமல் இருங்க, சிவனை மறக்காமல் இருங்க. அதுதான் விழிப்புணர்வு. அந்த எப்பயுமே விழிப்புணர்வாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் கூடவே இருக்கிறாரு, நமக்குள்ளே மறைஞ்சிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க. அதேமாதிரி சந்தோஷமாக தூங்குங்க. அப்படி தான் நம்ம சொல்கிறோம், சுருக்கமாக சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு புரியல. அதனால தான் இப்போ நான் விரிவாக சொல்லியிருக்கேன். அதனால் நண்பர்களே, உங்களை நீங்களே அடிக்கடி சோதித்து பார்த்துங்க.
நம்ம வந்து 100க்கு 100 சந்தோஷமாக இருக்கிறோமா, திருப்தியாக இருக்கிறோமா, 100க்கு 100 தைரியமாக பயப்படாமல் தைரியமாக இருக்கிறோமா, ஒரே ஒரு கடவுளாகிய சிவனை ஒரே ஒரு கடவுளாகிய சிவனை மறக்காமல் இருக்கிறோமா. இப்படி அடிக்கடி உங்களை சோதித்து பார்த்துக்குங்க. எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ சோதித்து பார்த்துங்க, நினச்சி பார்த்துங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நல்லா தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய நெகட்டிவ்லாம் இருக்கான்னு நெகட்டிவாக, அதாவது ஒரு குழப்பமோ ஒரு கவலையோ அல்லது ஒரு ஒரு டென்ஷன், ஒரு குழப்பம், ஒரு சின்ன பயம் எதனாவது நெகட்டிவாக இருக்கான்னு பாருங்கள். சரி, அவர் இருக்கிறார், எல்லாம் அவர் பார்த்து கொள்வார்னு எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா மெடிடேஷன் பண்ணி ஒரு ப்ரேயர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நெகட்டிவெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக நிம்மதியாக போயிட்டு சந்தோஷமாக தூங்குங்க. அப்போ தான் உங்களுடைய தூக்கம் வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி நண்பர்களே, தூங்கி எழுந்த உடனும் அதே மாதிரி நீங்கள் தியானம் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். தொடர் முயற்சி தான் வெற்றி கொடுக்கும். இடையில அப்பப்போக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு உலக விஷயங்களில் கொஞ்சம் நேரம் மனசை விட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏமாந்து போய் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து போயிடுவீங்க. ஓகேவா? தேங்க்யூ. நண்பர்களே, 100க்கு 100 வெற்றி அடைய விரும்பும் நண்பர்கள் நேரடியாக வந்து பயிற்சி எடுத்துக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பயிற்சி எடுத்துக்கலாம். ஓகேவா நண்பர்களே? ஆர்வம் உள்ள நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு கமெண்ட், 2 கமெண்ட் கூட போடலாம், 2 கமெண்ட் வரைக்கும் போடலாம். 2 கமெண்ட் போடுங்க. நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.